அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களான நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த நாளை தவறவிட்டு விடாதீர்கள். அந்த வகையில் சிம்மராசினியர்களான உங்களுக்கு இன்றைய நாள் என்ன நாள், இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உலகெங்கிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய சித்ரா பௌர்ணமி பெருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமி விழாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்றைய நாளை தவறவிட்டு விடாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உலகெங்கிலும் சித்ரா பௌர்ணமி மிக விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கு. அப்படிப்பட்ட சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சித்ரா பௌர்ணமியில் சித்ரகுப்தனை வழிபடுவார்கள். அதாவது ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழும் மாதம் சித்திரை. அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு நமது முன்னோர்கள் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளை சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடினர். மதி நிறைந்த நாளான அன்றைய தினம் இறை வழிபாட்டை மேற்கொண்டால் மனம் நிறைந்த வாழ்க்கை அமையும். அந்த சித்ரா பௌர்ணமி திருநாள் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜையை முறையாக மேற்கொண்டால் நினைத்தது நிறைவேறும். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன் ஆவார். அந்த சித்ரகுப்தனை திருப்தி செய்வதற்கு முற்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டதாக சொல்வார்கள். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் என்ன தடை இருந்தாலும் அகலும். மதுரையிலும் சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த நாளில் சொக்கநாத பெருமானும் மீனாட்சி அம்மனும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளும் வைபவம் நடைபெறும். கல் அழகர் மதுரைக்கு எழுந்தருள்வதும் இந்த நேரத்தில்தான். இந்த நாளில்தான் இந்திரன் தன் சாபம் நீங்க சொக்கநாதரை வழிபட்டு பேறு பெற்றான். அதே போல் நமக்கு பாவமும் சாபமும் நீங்கவும் உன்னத வாழ்வு அமையவும் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுங்கள். செல்வ வளம் பெருகும் வகையிலான வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்யும் வழிபாட்டிற்கு உண்டு. அந்த வகையில் அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் முக்கியமானவை. ஒன்று நிலவு நிறைந்த நாள், ஒன்று நிலவு மறைந்த நாள். நிலவு நிறைந்த நாள் நாம் விழா கொண்டாடுகின்ற போது இறையருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். நிலவு மறைந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டால் முன்னேற்றத்தில் ஏற்படும் தடைகள் அகலும். இது போன்ற நாட்களில் கடல் அருகில் நாம் சென்று பார்த்தால் தண்ணீர் மேல் நோக்கி எழுவதை காணலாம். அலை எழும்புவது போல அலைபாயும் உள்ளங்களுக்கு அமைதி கிடைப்பதற்காகவே இது போன்ற வழிபாடுகளை நம் முன்னோர்கள் மேற்கொண்டனர். ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் தரும் வழிபாடாக பௌர்ணமி வழிபாடு உள்ளது. செட்டிநாட்டு பகுதியில் இருந்த சித்ரா பௌர்ணமியை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவது வழக்கம். அதாவது பூஜை அறையில் விநாயக பெருமானை மையத்தில் வைத்து அருகில் ஏடும் எழுத்தாணியும் வைத்து சித்ரகுப்தன் படியளப்பு என்று எழுதி வைப்பர். சூரிய வெளிச்சத்தில் கிழக்கு நோக்கி பொங்கல் வைப்பர். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகிய இரண்டும் வைத்து கொழுக்கட்டை, இனி பலகாரங்கள் போன்றவற்றை இலையில் பரப்பி வைத்து பலா, வாழை, மாம்பழம், முழு நொங்கு, இளநீர் போன்றவற்றையும் சித்ரகுப்தனுக்கு படைக்க வேண்டும். வெண்கல சட்டியில் மண்ணுடன் தண்ணீர் வைத்து அதன் மேல் ஒரு செம்பு வைத்து அதில் 3/4 அளவிற்கு தண்ணீர் நிரப்பி மாங்குளை, தேங்காய் வைத்து வழிபட வேண்டும். கோலமிட்டு குத்துவிளக்கேற்றி கரகமாக வைத்து வழிபடும் போது நான் மலையளவு செய்த பாவத்தை கடுகளவாக குறைத்து எழுது என்றும், கடுகளவு செய்த புண்ணிய மலையளவாக உயர்த்தி எழுது என்றும் சொல்லி கும்பிட வேண்டும். அதோடு இனிமேல் எந்த பாவமும் செய்ய மாட்டேன், அருள் கூர்ந்து செய்த பாவத்தின் அளவை குறைத்து விடு என்றும், புண்ணியத்தை செய், நீயே வழிகாட்டு என்று மனமுருகி சித்ரகுப்தனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் வைக்கும்
குழம்பில் தட்டை பயிரும் மாங்காயும் சேர்த்து வைக்க வேண்டும். ஜவ்வரிசி பாயாசம், அப்பளம், பானகம், நீர்மோர் வைத்து வழிபடலாம். இந்த விரதத்தை முழுமையாக கடைபிடித்தவர்கள் இரவு நேரத்தில் நிலைவை பார்த்த பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்பது ஐதீகமாக உள்ளது. இந்த வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக இவ்வளவு நாட்களாக என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். குறிப்பாக தடைபட்ட திருமணம் துரிதமாக நடைபெறும். அதேபோல் புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கும். வேலையில் இருந்த சுணக்கம் நீங்கி நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும். எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் நீங்கி முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த சித்ரா பௌர்ணமியான இன்றைய நாளில் சித்திரகுப்தனை வழிபடுவதன் மூலமாக செல்வ பெருகும் என்பதால் இந்த வழிபாட்டை முறையாக மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு பல முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமி திருநாளில் சிம்மராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சூரியன் உச்சம், அவரோடு தன குடும்பக்காரகன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த இருவரும் பாக்கியஸ்தானமான 9 யோகத்தில் இருக்கிறார்கள். புதன் லாபாதிபதி, அவர் அஷ்டம ராசியில் அமைப்பின்படி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கார். எவ்வளவு நாட்களாக எதை செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த முன்னேற்ற வாய்ப்பு உண்டு. அதே போல் முயற்சிக்கலாங்க. அதே போல் ராகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவத்தில் இருப்பதால் துணைவர் மூலம் புதிய அனுபவங்கள், வெளிநாட்டு தொடர்பு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை தேடுபவர்களுக்கு இருந்த தடை விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சில நேரங்களில் தந்தையோடு போடும் பிரச்சனை வழிபடங்களாங்க. அதே போல் பிதற்காரகரான ராசிநாதன் இருப்பதாலும் கேது ராசியில் இருப்பதாலும் தேவையற்ற பேச்சுக்களால் தந்தைக்கு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன அழுத்தத்தையும் தரலாங்க. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. அதே போல இக்காலகட்டங்களில் பேசிய சில வார்த்தைகள் காயப்படுத்தி உங்களுடைய மன அழுத்தத்தை தரலாங்க. நண்பர்களாலும் சில இடமாட்டுகள் உண்டுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தர வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரிய நமஸ்காரமும் சிவனுக்கு அர்ச்சனையும் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.